2 கிலோ கானாங்கத்தை மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம். 2 கிலோ கானாங்கத்தை மீன் இன்றைக்கி என்ன விலைன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 600. கொஞ்சமாக துண்டு தலை போட்டு குழம்பு வச்சுட்டு வாலெல்லாம் வந்து பொரிச்சு கொடுத்துட்டேங்க. மோர் வாங்கினேன், கொஞ்சம் புளிச்ச மோராக வாங்கினேன். மோர் குழம்பு வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு மோர் குழம்பு வச்சேங்க. மோர் குழம்புக்கு வந்து மஞ்சள் பூசணி போட்டேன், சூப்பராக இருந்துச்சு. சுட சுட சாப்பாடு போட்டு முதல்ல மோர் குழம்பு தான் ஊற்றி சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டேன். ஏன்னா எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் இந்த மோர் குழம்புனா. அதனால் நான் எனக்காகவே வச்சேன். இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது கடலை பருப்பு, துவரம் பருப்பு, பச்சரிசி இதெல்லாம் அரைச்சிலாம் ஊற்றலைங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டேன். செனை இருக்கும்ல மீனில், அந்த செனை இருந்துச்சு, நிறைய இருந்துச்சா. அதை வந்து அப்படியே தோசைக்கல்லில் மீன் பொரிச்ச தூள்லாம் இருக்கும்ல அதிலே போட்டு எடுத்து எண்ணெயில் பொரித்து நான் மட்டுமே இந்த செனையை சாப்பிட்டேன். பசங்களுக்கு பிடிக்காது, நான் சாப்பிட்டேன். சூப்பராக இருக்குங்க. நீங்கள் யாராவது இந்த மாதிரி செனைலாம் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஒரு வால் வச்சு செனையை வச்சு மோர் குழம்பு ஊற்றி சாப்பாடை இன்றைக்கி மதியத்துக்கு வேலையை முடிச்சாச்சு. கானாங்கத்தை மீன் வாங்கினாலே ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிசாக பட்டை பட்டையாக இருக்கும். அந்த மாதிரி மீன் வாங்கக்கூடாது. நல்லா உருட்டி திரட்டிக்கிட்டு பச்சை கலராக இருக்கும். அந்த பச்சை கலர் மீனெல்லாம் ரொம்ப வருஷம் ஆகுது பார்த்து. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பச்சை கலராக தான் இருந்துச்சு. ரொம்ப கலர் வெள்ளை மாதிரிலாம் இல்லை, பச்சையாக அப்படியே உருட்டு திரட்டிக்கிட்டு இருந்தால் தான் இந்த மீன் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு காலத்துலலாம் இந்த மீன் வந்து 100 ரூபாய் 200 விற்றுதுங்க. நல்லா ஒரு 5-6 வச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கிலோ கணக்கில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கிலோ 300 ரூபாய்க்கு வாங்கினாலும் பரவாயில்லைங்க. இன்றைக்கி பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மீனை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கடையிலே கொடுத்து வெட்டி வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த மீனை வாழை வந்து துண்டு துண்டாக வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து கீரல் போடணும். அப்போ தான் வந்து தூளெல்லாம் நல்லா உரைக்கும். அதனால தான் வந்து வாழெல்லாம் வந்து ரவை துண்டு போட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். குழம்பு சூப்பராக இருந்துச்சுங்க. இன்றைக்கி குழம்பு தூள் இல்லாததுனால 2 தூளுமே இல்லை. மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் இல்லை, குழம்பு மிளகாத்தூள் இல்லை, அரைக்கணும். கடையில் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். மிளகாலாம் அதெல்லாம் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். எனக்கு இந்த கடையில் வாங்குகிற குழம்புத்தூள் வந்து பிடிக்காது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் இல்லை. அதனால் நான் கடையில் வாங்கிட்டேன். வெறும் மிளகாத்தூள் இல்லாததுனால மீன் மசாலான்னு கேட்டு வாங்கிட்டு வந்தேங்க. வெறும் மிளகாத்தூள் தானே நம்ம போட்டு பொரிப்போம். மீன் மசாலா தூள்னு கடையில் வாங்கிட்டு வந்தேன் பாரு, மாற்றி வாங்கிட்டு வந்துட்டேன். வெறும் மிளகாத்தூளுக்கு பதிலாக மீன் மசாலா தூளை வாங்கிட்டு வந்துட்டேன்னா நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. மீன் மசாலா போட்டு பொரிக்கிறதுனால எப்போவுமே ஒரே மாதிரி செய்கிறத விட அன்றைக்கி கொஞ்சம் மாற்றமாக இருந்துச்சு இல்லையா அந்த மசாலா. அதனால் மீன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் கானாங்கத்தை மீன் சொல்லவே தேவையில்லை, சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த மீன் எல்லாத்தையுமே கழுவி எடுத்துக்கலாம். கடையிலேயே நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா வீட்டில் வந்து கட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் சதை தனியாக போயிடும், தலை தனியாக போயிடும். நம்ம அவங்கக்கிட்ட ஒரு 20 ரூபாய் கொடுத்து கட் பண்ணால் சூப்பராக வந்துடுங்க மீன் வீட்டுக்கு. நம்ம உடனே கழுவி அப்படியே குழம்பு கூட்டி வச்சிட்டோம்னா போட்டுக்கலாம். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 20 ரூபாய் கொடுத்து மீனை கட் பண்ணவே மாட்டுறாங்க. விலை நிறைய கொடுத்து வாங்குறாங்க, ஆனால் 20 ரூபாய் கொடுத்து கட் பண்ண மாட்டுறாங்க. அது என்னவோ தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மீனை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நம்ம வந்து கழுவுறதுல தான் இருக்குது மீன். எப்பயுமே வந்து தண்ணி வேகமாக ஊற்றி கழுவக்கூடாது இந்த மீன்லலாம். ஏன்னா சதை தனித்தனியாக போயிடும். நல்லா கொஞ்சம் நெப்பமாக இருக்குது இல்லையா மீன். அதனால் தண்ணியை சீராக திறந்து அந்த இருக்கிற குடல், அப்புறம் அதில் இருக்க செதில் சின்ன சின்னதாக இருக்கும் தலையிலலாம், அது எல்லாத்தையும் அப்படியே பொறுமையாக எடுக்கணுங்க. பொறுமையாக எடுக்கணும். இன்னொன்று, இந்த கிலோ கணக்கில் போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து வாங்கணும். எப்படின்னா நானே கொஞ்சம் இப்போ வந்து ஏமாந்துட்டேன். ஒரு சின்ன சின்ன மீன் வந்து கடைசியாக போடுவாங்க, அது தேவையே இல்லைங்க. பெரிய மீனே ஒன்றே போட்டாலே போதும். அந்த சின்ன மீன் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா குழம்புல நம்ம சேர்க்குறோம்ல, அந்த குழம்பு வந்து அப்படியே முள்ளெல்லாம் அப்படியே செதறிடுது குழம்புல. அது எனக்கு வந்து சரியாக பிடிக்கல. சின்ன மீனே போடக்கூடாது, வாங்கவும் கூடாது, பார்த்து வாங்கணும். 1 கிலோவுக்கு எத்தனை மீன் நிற்கிதோ அந்த மாதிரி வந்து பார்த்து வாங்கணும். இந்த சும்மா போடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த மீனெல்லாம் போட்டு அதெல்லாம் குழம்பு வேஸ்ட்டு, குழம்ப கெடுத்துடுச்சுங்க. அப்படியே முள் செதஞ்சிடுச்சு. அதை பார்த்து எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஒரு வழியாக மீனை கழுவியாச்சு. இப்போ வந்து துண்டு, தலை, நடுப்பகுதி இருக்கும்ல, அதெல்லாத்தையும் வால் அதெல்லாத்தையுமே வந்து பிரித்து எடுக்கணும். ஒரு 11 வால் இருக்கும், பொரிக்கிறதுக்கு தனியாக எடுத்துட்டேன். ஒரு 10 துண்டு மீன், 10 துண்டு தலை. அதில் பார்த்திங்கன்னா தலையை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன், மீதி எல்லாத்தையும் குழம்புக்கு ரெடி பண்ணிட்டேன். ஆனால் பொரிச்ச மீன் சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த மசாலா போட்டு என்றைக்கோ ஒரு நாளைக்கு பொரிக்கிறோம்ல, அதனால் வந்து நல்லா இருந்துச்சு. மோர் குழம்புக்கு முதல்ல கரண்ட் அடுப்பில் வந்து தண்ணியை வச்சு மஞ்சள் பூசணி வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அதில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக போட்டுக்கலாம். இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், ஆனால் நல்லா இருந்தது. கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு குழம்பு. என்ன மிஸ்டேக்குனால் கொதிக்கிற அந்த தண்ணி இருக்கு இல்லையா, இது அப்படியே வந்து நான் மோர் குழம்புக்கு வந்து
ரெடி பண்ணிட்டேன். அதனால் வந்து கொஞ்சம் மோர் குழம்பு வந்து தண்ணியாக கிடச்சிது. ஆனாலும் சூப்பராக இருந்ததுங்க. மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மசாலா தான் அரைச்சி ஊற்றிருக்கேன். இப்போது நல்லா ஒரு பெரிய மண் சட்டியில் 100 கிராம் 200 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வெங்காயம். நானே ரொம்ப ஆச்சரியத்தோடு இருக்கிறேன், ஏன் வெங்காயம் இவ்வளோ சின்னதாக இருக்கணும். ஏன்னா இந்த வெங்காயம் வெட்டினாலே பெருசாக தாங்க நான் வெட்டுவேன், ரொம்ப பொடிசாக வெட்டினதே கிடையாது. இப்போ மோர் குழம்புக்கு தயிரை ஊற்றியாச்சு பாருங்கள். கடைசியாக இதுலேயும் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்னென்னா சூடாக ஊற்றிட்டேன், ஆனால் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. எனக்கு தெரிஞ்சிருச்சு வந்து கொஞ்சமாக அப்படியே தயிர் அப்படி கொஞ்சம் திரையிற மாதிரி தெரிஞ்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எட்டத்துக்கு வச்சு வேறு எண்ணத்தில் மாற்றி அதுக்கு ஒரு தாளிப்பை போட்டாச்சு. இப்போது மீன் குழம்புக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், வெந்தயம் போட்டோம் இல்லையா, அது கூட சேர்த்து நல்லா அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். மோர் குழம்புக்கு என்ன மசாலா சேர்த்தோம்னா கொஞ்சமாக பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒரு துண்டு இஞ்சி, கொத்தமல்லி தழை, ஜீரகம், தேங்காய் இதெல்லாம் சேர்த்து தான் அரைச்சி ஊற்றிருக்கேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பச்சரிசி எதுவுமே சேர்க்கலைங்க. அவ்வளோதான், அந்த மசாலா முடிஞ்சு போச்சு. இப்போது குழம்பு தூளை வதக்கிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி எடுத்த பிறகு தான் புளித்தண்ணியை ஊற்ற போகிறோங்க. புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளித்தண்ணியை சேர்த்து நல்லா ஒரு 2-4 கலக்குன்னு கலக்கணும். தூள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடணும். அவ்வளோதாங்க. தேவையான நல்ல உப்பை நல்லா சேர்த்து இது பாட்டு கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். இப்போ மீன் கொஞ்சமாக கழுவி வச்சுருந்தேன், ஒரு தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருந்தேன் இல்லையா. இப்போ இது எல்லாத்தையும் பிரித்து எடுப்போம் பாருங்கள். துண்டு, வால், தலை எல்லாத்தையும் பிரித்து எடுக்கலாம். செனை பார்த்துருக்கீங்களா? செனை நான் முதல்ல சொன்ன பாருங்கள் வீடியோ ஆரம்பத்தில், செனை வந்து பொரித்து நான் மட்டும் சாப்பிட்டேன். அந்த செனை தான் இது. சூப்பராக இருக்குங்க. இது வந்து கொஞ்சம் கூடுதலாக கிடச்சிச்சின்னா முட்டைலாம் போட்டு பொரித்து சாப்பிட்லாம். அதாவது வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகு, முட்டை போட்டு இதையும் சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஆம்லேட் மாதிரியும் சாப்பிட்லாம், தனியாகவே தோசைக்கல்லை பொரித்து சாப்பிட்லாம். கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் இது கொஞ்சம் கம்மியாக தானே இருக்குது, ஆனால் இதையும் போட மனசு இல்லை. அதனால் நானாக மட்டுமே பொரித்து சாப்பிட்டேங்க. வால்லெல்லாம் கொஞ்சம் செதில் தான் இருக்கும். ரொம்ப ஈஸி இந்த மீன் கழுவுறது. தலையில் மட்டும்தான் செதில் அதிகமாக இருக்கும். ஆனால் தலையை சுரண்டி எடுக்கிறதுக்குள்ளே, தலையில் இருக்கிற செதிலெல்லாம் எடுக்கிறதுக்குள்ளே தலை தனியாக போயிடும். ஆனால் இந்த மீனை வந்து நான் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கேன். எப்படின்னா 2 துண்டாக போட்டுருந்துருக்கணுங்க. 2 துண்டாக போட்டு தலையை கட் பண்ணிவிட்டு, அதாவது ஒட்ட தலையை கட் பண்ணிவிட்டு 2 துண்டாக போட்டிருந்தா ஒன்று குழம்பு வச்சுருக்கலாம், ஒன்று பொரிச்சிருக்கலாம். அவ்வளோதான். இது 3ஆக போட்டதுனால எனக்கு கொஞ்சம் மீன் குழம்புல வந்து மீன் வந்து சின்னதாக கடந்தது, செதறி இருந்துச்சு. அதனால் வந்து எனக்கு 2 துண்டாக போட்டு வாங்கிட்டு வந்திருந்தா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சிருக்கும். எது எப்படியோ வாங்கிட்டு வந்தாச்சு. மீன் சூப்பராக இருந்துச்சு, குழம்பு வச்சாச்சு, மீன் பொரிச்சாச்சு, வேலை முடிய போகுது. இந்த மீன் நம்ம ஊரில், அதாவது எங்கள் ஊரில் மட்டும்தான் காணாங்கத்தை மீன் சொல்கிறாங்க. ஆனால் வேறு ஊருகளில் வேறு மாதிரி மீன் பேர் சொல்கிறாங்க இந்த மீனை. சிலவங்க வந்து ஐல மீன் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஐல மீனுன்னா நான் நினச்சிக்கிறேன், என்னடா ஐல மீன்னா என்ன மீனுன்னு யோசித்தா காணாங்கத்தை மீனை தான் சொல்கிறாங்க போல் அப்படின்னு. இப்போ வரைக்குமே எனக்கு தெரியல. உண்மையிலேயே ஐல மீன்னா காணாங்கத்தை மீன் தான் ஒரு சில ஊருங்களில் சொல்லுவாங்களா அப்படின்றதையும் சொல்லுங்கள். இப்போது நல்லா ஒரு வழியாக இந்த மீன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுக்க போகிறேன். ஓரியோவும் பிளாக்கியும் வெளியில் போயிட்டாங்கங்க. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் வெளியில் கதவு திறந்துருந்துச்சுன்னு வச்சுங்க, பிளாக்கி ஓடுனானா கடி வாங்கிட்டு வந்துடுவான். ஓரியோ வந்து ரொம்ப நல்ல பிள்ளைங்க. ஒரு நாய் வந்துச்சுன்னா கூட, தெரியாமல் வந்துச்சுன்னா கூட அது என்ன பண்ணுன்னா தொருத்திக்கிட்டே போய் அங்கே விட்டுட்டு தான் வருமே தவிர, அது சின்ன பிள்ளையில நல்லா வாட்டமாக கடி வாங்கிட்டு வந்த பிள்ளைங்க தான். ஆனால் ஓரியோ வந்து இப்போ பக்குவப்பட்டுட்டாங்க. இப்போ இந்த பிளாக்கி என்ன பண்ணுறேன்னா, ஒரு கருசை தெரிஞ்சால் போதும், ஒரு நாய் அங்கே வரா மாதிரி ஒரு கருசை தெரிஞ்சால் போதும், நம்ம கூப்பிட்ற குரலை அவன் காதுலே விழமாட்டுதுங்க. இங்கே ஒரு காலுனா 10 அடி தாண்டி ஒரு கால் வைக்கிறான். இவனை வந்து ரன்னிங்கில் சேர்த்து விட்ருக்கலாம், ஹை ஜம்ப் சேர்த்து விட்ருக்கலாம் இவனை. அந்த மாதிரிலாம் செஞ்சால் சூப்பராக இவர் வந்து விளையாடுவார்னு நினைக்கிறேன். நல்ல புத்திசாலியான பிள்ளை தான். கொஞ்சம் வந்து மூளை வந்து அவருக்கு வந்து கவன சிதைவாகிடும். மற்றபடி நல்ல பிள்ளை தான், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ மீன் எல்லாத்தையுமே நல்லா வெள்ளையாக கழுவி எடுத்துகிட்டு பாருங்கள். நல்லா வெள்ளையாக கழுவியாச்சா. அடுப்பில் குழம்பு கொதிச்சிக்கிட்டே இருக்குது. கரண்ட் அடுப்பில் மோர் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு, தாளித்து ஊற்றியாச்சு. இப்போ இந்த வாலெல்லாம் தனியாக எடுத்துப்போம். 10-11 வாழை தனியாக எடுத்துப்போம். துண்டும் தலையும் தனியாக எடுத்துப்போம். தலை ரொம்ப சின்ன தலையாக போட்டு, அதாவது சின்ன மீன்லாம் கலந்து போட்டு வாங்கிட்டு வந்தது தான் எனக்கு மனசே கஷ்டமாக இருக்குங்க. வாங்கினா நல்லா பெரிய துண்டாக பார்த்து வாங்கிடணும். இந்த சின்ன துண்டெல்லாம் போடவே கூடாது, போட்டால் குழம்புக்கு எடுத்துரும்.
எப்படியோ இந்த 2 கிலோ காணாங்கத்தை மீனை கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா வெள்ளை வெள்ளைன்னு புது மீனுங்க. குழம்பு கொதிச்சிடுச்சு. நான் அடுப்பை சீராக வச்சுட்டேன். இப்போ துண்டு தலை இது எல்லாத்தையுமே குழம்புல போடலாம். குழம்புல போட்டு நல்லா ஜல்லி கரண்டி வச்சு குழம்ப கலக்கி விடணும். வெங்காயம் போட்டு வதக்கியிருக்கோம் இல்லையா, அதனால் போய் என்ன பண்ணால் அடியில் போய் உட்காந்துரும் அந்த வெங்காயம்லாம். அப்போ 2 கலக்கி விட்டோம்னா அந்த குழம்பு வந்து அப்படியே கொஞ்சம் இதாக இருக்கும். நான் குண்டு கரண்டி போட்டுட்டேன். பிறகு பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த ஜல்லி கரண்டி போடுவேன் பாருங்கள். குழம்பு வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த மீனை வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம். பெரிய மீனாக இருந்தால் 2 கோடு போட்டுக்கலாம். சின்ன மீனாக இருந்தால் 1 கோடு போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பெரிய வாளுக்கு வந்து 2 கோடு போட்டிருக்கேன். சின்ன மீன் வால் இருந்துச்சு இல்லையா, அதான் சின்ன தலை சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். ஏன்னா 2 கோடு போட்டோம்னா ரொம்ப மீன் வந்து சதை வெளியே வந்துடும். அதனால் ஒரு கோடு 2 கோடு போட்டு அழகாக வந்து கீறி வச்சுருவோம். இன்றைக்கி வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டு மீன் பொரிக்கலை, மீன் மசாலா தூள் போட்டு தான் மீன் பொரிக்கிறேன். உப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. அப்படியே வந்து மசாலாவை கொட்டி கலக்கி பூண்டு கூட தட்டி போட தேவையில்லை, அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொரு தடவை வாங்கணும், பெரிய மீன் வாங்கினா இந்த மசாலா வாங்கி பொரித்து கொடுக்கணும். ஒரே மீன் ஒரே நாளில் ஒரே மாதிரியே சாப்பிடக்கூடாது. அந்த ஒரே மீன் வாங்கினாலும் வேறு மாதிரி பொரித்து சாப்பிடணும், வேறு மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடணும். ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வெறும் மிளகாத்தூளே போட்டு பொரிப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை. ஒரு நாளைக்கு கருவேப்பிலை போடலாம், ஒரு நாளைக்கு கொத்தமல்லியும் புதினாவும் அரைச்சி போடலாம், ஒரு நாளைக்கு வெறும் பூண்டு மட்டும் போட்டு மிளகு போட்டு பொரித்து சாப்பிட்லாம். நிறைய வித்தியாசமாக இருக்குது. அந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ரசம், மீன் குழம்பு வச்சாச்சு, மீன் பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. ரசத்தை கூட்டி அடுப்பில் வச்சிடலாம். மீன் நல்லா கோச்சிருச்சு பாருங்க. இப்போ இந்த ஜல்லிப்பட்டை இருக்குல்ல, அந்த ஜல்லிப்பட்டையை வச்சு 2 கலக்கணுங்க. கலக்கின பிறகு கடைசியாக அடுப்பில் இருந்து குழம்பை இறக்கி வச்சுட்டு தாளித்து ஊற்றியாச்சு. நான் வந்து வடவை தான் போட்டு தாளிச்சிருக்கேன். எண்ணெய் தோசைக்கல்ல நல்லா சூடாகிட்டே இருக்குது. பூண்டு தட்டி போடவே இல்லை. மசாலா போட்டோம் இல்லையா, அந்த மீன் பொரிக்கிற மசாலா, அந்த மசாலா தூளில் மட்டுமே வந்து மீன் பொரித்து எடுத்துருக்கேன். மீன் நல்லா மொறுன்னு பொரிக்கணுன்னா கொஞ்சம் நேரம் ஆகணும். சீக்கிரமாக வந்து நம்ம எடுத்துடக்கூடாது. சீக்கிரமாக எடுத்தோம்னா கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து மீன் வந்து சாஃப்டாக இருக்கிறது பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து மீன் வந்து மொறுன்னு இருக்கிறது பிடிக்கும். நமக்கு எப்படி வேணுமோ அதை படி தான் நம்ம செஞ்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா மீன் பாதி மொறுன்னும் பாதி சாஃப்டும் இருக்குது. எடுத்து தனியாக தட்டில் வச்சிடலாங்க. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் மீன் இருக்கு இல்லையா, அதை வந்து அடுத்த தடவை போட்டுக்கலாம். மீன் பொரிக்கிற வாசம் அடித்தாலே போதும். எங்கள் வீட்டில் இருக்க 2 பேர் இருக்காங்களா, அவங்களுக்கு அப்படியே மூக்கில் வேர்த்து கொட்டுங்க. சிக்கன் பொரித்தாலும் சரி, மீனும் சரி. மற்ற தயிர் சாப்பாடு, காய் சாப்பாடு எதுவுமே சாப்பிட்றது கிடையாது. ஒன்லி மீன் கறி இதுதான் அவங்க சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா பட்னியாகவே கிடப்பாங்க. ரொம்ப ருசி தெரிஞ்சிடுச்சு அதிகமாக. ஓரியோவுக்கு வந்து எப்போவுமே பிரியாணி தான் பிடிக்கும் அவங்களுக்கு. அவங்க வந்து சொகுசு பொண்ணு. அவங்க பிளாக்கிக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த பிரியாணிலாம் விருப்பம் இல்லை. மீன் குழம்பு பிடிக்கும் அவருக்கு. எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இருக்கிற மீனையும் போட்டுடுவோம். அப்படியே ஒன்றா போட்டுருவோம். நல்லா மொத்தமாக இருக்குது பாருங்கள் இந்த மீனெல்லாம். இது இன்னொரு நாள் குழம்பு வச்சாலும் சூப்பராக இருக்கும். பொரிச்சதும் நல்லா இருந்துச்சு. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் பொரிச்சாச்சு, தட்டில் எடுத்து வச்சாச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மோர் குழம்பு சூப்பராக இருக்குது. நான் சுட சாப்பாடு வடித்து வச்சுருக்கேன். அந்த சாப்பாடை போட்டு நான் சாப்பிட போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப மொறுன்னு இருக்கு பாருங்க. மேலே உள்ள அந்த மசாலா தூள் தெரியுதுங்களா? நம்ம வெறும் மிளகாய் தூள் போட்டோம்னா அந்த அளவுக்கு தெரியாது. இந்த மசாலாவில் என்ன கலந்துருக்காங்கன்னு தெரியல. நல்லா மொறுன்னு இருந்துச்சு அந்த மீன். சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு நாள் வைக்கிற ரசம் இன்னொரு நாளைக்கு வந்து வரமாட்டுது. ஒரு நாள் நல்லாயிருக்கு, அதே மாதிரி செஞ்சால் மறுநாள் வரமாட்டுது. அதே மாதிரி தான் எல்லா குழம்புமே அப்படி தான், பிரியாணி அப்படி தான், எல்லாமே அப்படி தான். ஒரு நாள் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, மறுநாள் அதே மாதிரியே செஞ்சால் கூட கொஞ்சம் வந்து மாறிடுது, வித்தியாசமாக மாறிடுது. மோர் குழம்பு சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி சுட சாப்பாடை போடுவோமா? நல்லா இருக்குல்ல? எல்லாமே நல்லாயிருக்கு. இன்றைக்கி கடையில் வாங்கின குழம்பு மிளகாத்தூள் நல்லா இருக்காதோன்னு நினச்சேன். ஆனால் செமையாக இருந்தது. மொறுன்னு மீன். ஓரியோவுக்கும் பிளாக்கிக்கும் ஆளுக்கு ஒரு துண்டு தாங்க, ரொம்ப இல்லைல்ல, ஆளுக்கு ஒரு துண்டு. இப்போது மோர் குழம்பு ஊற்றியாச்சு. மீன் செனை வச்சு ஒரே ஒரு வால் துண்டு வச்சு சாப்பிட போகிறேன். நீங்கள் மதியத்துக்கு என்ன சாப்பிட்டீங்கன்றதை சொல்லுங்கள். இந்த வீடியோவில் குழம்பு இப்படி வைக்கலாமா இல்லை வேறு மாதிரி வைக்கலாமான்றதையும் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு ஊரில் ஒரு மாதிரி வைக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து இப்படி வைக்கிறோம். சில டைமில் வந்து வேறு மாதிரி வைப்போம். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்றதை சொல்லுங்கள். வாங்க.